ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது வரலாறு 1977 அங்கிருந்து 2026க்கு திரும்பியதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் தான் 2026 எலெக்ஷன் ஆனது நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பெருவாரான வாக்குகள் வித்தியாசம் பெற்று நிறைய தொகுதிகளில் வென்றிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்க. தமிழ்நாடு மக்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். தீபாவளி எக்ஸாக்டா அக்டோபர் நவம்பர்ல கிடையாது, இன்னைக்கு தான் தீபாவளியே, மே 4 அன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் ஸ்வீட் கொடுக்கறதா இருக்கட்டும், பட்டாசுகளை வெடிக்கிறதா இருக்கட்டும், கொண்டாடுறதா இருக்கட்டும், நான் ஒரு அரசியல் கட்சி முழுமையா, அதாவது சோசியல் மீடியாவில் இருக்க பிரபலங்களா இருக்கட்டும் சரி, நடிகர் நடிகைகள், பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி திரும்பி இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2026 எலெக்ஷன் ஆனது ஏப்ரல் 23 ரொம்ப ஒரு சுமூகமாக நடைபெற்றது. அதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் ஆனது வந்திருக்கு. அந்த மே 4 அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தபடி டிஎம்கே தான் வரும், ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஃபேவர் டிஎம்கே தான் இருந்தது. ஏன்னா அந்த தபால் ஓட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஓட்ஸ் எல்லாமே டிஎம்கேவுக்கு ஃபேவராக தான் இருந்தது. சரி, ஓகே, டிஎம்கே முடிஞ்சிரு, டிஎம்கே தான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, டிவிகேவும் முடிஞ்சது, ஏடிஎம்கேவும் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அஃபிஷியல் ஓட்ஸ், அதாவது மே 24, 23 அன்னைக்கு ஓட் பண்ண ஓட்ஸ் எல்லாம் உடைச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டியிலுமே விசில அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அடிச்சு தகர்த்தெடுக்கப்பட்டிருக்கு ஓட் போட்டிகளே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் ஆனது இந்த பக்கம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப யோசிச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஆட்சி மாற்றத்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம்னா இருக்கும், ஓகே எடப்பாடியார் வின் பண்ணுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பழைய திராவிட கட்சிகள் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் எடப்பாடியார் கிட்ட வரும், இல்லை ஆட்சி ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும்னா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை அப்படின்றதான் உண்மையான விஷயமாவே இருக்குது. என்னன்னா இப்போ அந்த அரசியல் களமே முள்ளா தகர்த்தெறியப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தாவேக்கானது பெரும்பாலான இடங்கள்ல 108 அப்படின்ற இடங்களை பிடிச்சு தட்டி தூக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய திமுக அமைச்சர்களே பின்தங்கிய நிலையில் ஏற்பட்டு தோல்வி முகம் சந்திச்சிருக்காங்க. கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தோத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு வரலாற்று தோல்வி திமுகவுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வரலாற்றுல நிறைய தோல்விகள் இந்த மாதிரி திமுக சந்திச்சாலும் இது ஒரு பெரிய தோல்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க நாங்க தான் வின் பண்ணுவோம், 200 வெல்வோம் அப்படின்னு இருமாப்போட இருந்தாங்க அப்படின்றத விஜயமே நம்ம குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியுமே நாங்க தான் 150க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல வெல்வோம் அப்படின்னு அடிச்சு பேசியிருந்தாரு. ஸோ அந்த இது எல்லாமே உடைச்சிக்கிட்டு, கருத்து கணிப்பெல்லாம் உடைச்சிக்கிட்டு, கடுப்பு கணிப்பாக்கி விஜய் பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரியணையில ஏற இருக்காருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டுகள் தேவைப்படுது. அந்த 10 சீட்டுகள் மற்ற கூட்டணி கட்சிகளோட இருக்கக்கூடிய கட்சிகளோட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தையும் போதுமான அளவு கொடுத்து அவங்கள கூட்டிட்டு பெரும்பான்மை காட்டு தமிழக முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். எந்த டவுட்டுமே இல்லை, சிஎம் விஜய் தான், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்த 5 வருஷம் சும்மா தரமா இருக்கும், பிளாஸ்டா தான் இருக்கும். ஏன்னா மக்களை எப்படி ஆள போறாரு, என்ன விதமான திட்டங்களை கொடுக்க போறாரு, முதல்ல இந்த முதலமைச்சர் எப்படி இருக்க போறாரு அப்படின்றதான் சொல்லலாம். 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சி மலர்ந்திருக்கு, அந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெளிவாக்குறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாரும் லெட்ஸ் ஸ்டே வித் கனெக்ட் வித் மைக்கி யூடியூப் சேனல். தேங்க்யூ.